காங்கிரஸ் திமுக இடையில் உண்மையில் என்னதான் பிரச்சனை? தாவேக விஜயுடன் சேர திட்டம்? உண்மை என்ன? தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் சிறு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் ஒரு முக்கிய பிரிவினர் அதிக சட்டமன்ற இடங்களையும் ஆட்சி அதிகாரத்தில் பெரிய பங்கையும் கோரி வருவதே இந்த சலசலப்புக்கு காரணம். நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸை தனது இயற்கையான கூட்டாளி என்று கருதுவதாக தெரிவித்துள்ளதும் இந்த பதற்றத்திற்கு மேலும் வலு சேர்க்கிறது. அதே நேரத்தில் வெற்றி கூட்டணியில் இருந்த போதிலும் மாநிலத்தில் தனது அமைப்பு கட்டமைப்பை உறுதிப்படுத்துவதில் காங்கிரஸ் தோல்வியடைந்திருப்பது குறித்து அக்கட்சியின் ஒரு பகுதியினர் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது. கடந்த டிசம்பர் 28 அன்று காங்கிரஸ் கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டின் கடன் நிலையை அச்சுறுத்தும் வகையில் இருக்கிறது என்று வர்ணித்து பரபரப்பை கிளப்பினார். ஒட்டுமொத்த நிலுவையில் உள்ள பொறுப்புகள், அதிகரித்து வரும் வட்டி சுமை மற்றும் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்திக்கு கடன் விகிதம் ஆகியவற்றை குறிப்பிட்டு இவர் இந்த கருத்தை தெரிவித்தார். சக்கரவர்த்தியின் கருத்துகள் குறித்து பொது விவாதத்தில் ஈடுபட திமுக மறுத்துவிட்டது. விஜயுடன் அவர் சமீபத்தில் சந்தித்ததை சுட்டிக்காட்டிய திமுக, காங்கிரசுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை உட்கட்சிக்குள் பேசி தீர்த்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது. முன்னாள் நிதி அமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான ப. சிதம்பரம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு காங்கிரசின் உறுதிப்பாட்டை பொதுவெளியில் மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆனால் அக்கட்சியின் மக்களவை கொறடாவான மாணிக்கம் தாக்கூர் எந்த கட்சியாலும் திமுக உட்பட தனி பெரும்பான்மை பெற முடியாது என்பதால் ஆட்சி அதிகாரத்தில் அதிக பங்கு வேண்டும் என்ற தனது கோரிக்கை நியாயமானது என்று திங்கட்கிழமை தெரிவித்தார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான ஒரு குழு கடந்த டிசம்பர் 3 அன்று தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேசியதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதன் பிறகு திமுக தரப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு காங்கிரஸ் தலைவர் கூறுகையில், முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய விரும்பினோம். எங்கள் தலைவர்கள் விரைவில் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும். எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்பது தெரிந்தால் மட்டுமே அது சாத்தியம். பீகாரில் நடந்த தவறுகளில் இருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம். கடைசி நிமிடம் வரை தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இழுத்தடித்த அதே தவறை மீண்டும் செய்ய விரும்பவில்லை என்று தெரிவித்தார். பீகாரில் காங்கிரஸ் 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கோரியது. ஆனால் இறுதியில் 61 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டது. ஆனாலும் தேர்தல் களத்தில் பல இடங்களில் நட்பு போட்டிகள் நிகழ்ந்தன. இதன் காரணமாக பெரும் கூட்டணி தோல்வியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் தொண்டர்களின் கருத்துப்படி மாநிலத்தில் கூட்டணி வெறும் தொகுதி பங்கீட்டுடன் முடிந்துவிடக்கூடாது, இதில் அதிகார பகிர்வும் இருக்க வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காங்கிரஸ் எம்பிக்களும் கூட்டணி களத்தில் செயல்படும் விதம் குறித்து கட்சி தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்ததை ஒப்புக்கொண்டனர். இருப்பினும் கூட்டணியின் எதிர்காலம் குறித்து அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவின. தமிழக வெற்றிக் கழகம் குறித்து மற்றொரு காங்கிரஸ் நிர்வாகி கூறுகையில், கருத்தியல் ரீதியான போராட்டத்தில் விஜய் எந்த நிலையில் நிற்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அத்தகைய ஒருவருடன் நான் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கும் கருத்தியல் பலத்தை நாம் இழந்துவிட முடியாது. அவர் நாளை எங்கே இருப்பார், என்னவாக இருப்பார் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும். முன்னாள் தலைவர் சோனியா காந்திதான் 2004இல் திமுகவுடன் கூட்டணியை உருவாக்கினார் என்பதை அந்த எம்பி சுட்டிக்காட்டி, யாராவது அவரிடம் கேட்டார்களா? யாராவது சென்று கேட்க துணிவார்களா? தமிழ்நாட்டில் நாம் கேலிக்குரியவர்களாகிவிட்டோம். பொதுவெளியில் அறிக்கை வெளியிடுபவர்களை மாநில தலைவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. டெல்லியும் இதில் தலையிடவில்லை என்று அங்கலாய்த்தார்.